அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பார்ந்த அருமை சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்ஸரி மா யுத்கிலுன் நாஸ அல் ஜன்னah. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அதிகமாக சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடியது எது என்று கேட்கப்பட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் ஹுல்க், அல்லாஹ்வின் மீதான இறையச்சமும் நற்பண்புகளும் என்பதாக கூறினார்கள். மேலும் கேட்கப்பட்டார்கள், வசுஇல அன் அக்ஸரி மா யுத்கிலுன் நாஸ அன்-நார், மனிதர்களை அதிகமாக நரகத்தில் நுழைவிக்கக்கூடியது எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டார்கள். அப்போது கூறினார்கள், அல் ஃபமு அல் ஃபர்ஜ், மனிதனுடைய வாயும் அவனுடைய மர்ம உறுப்பும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய செயல்களை அதிகமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அதே போன்று நரகத்தில் நம்மை நுழைவிக்கக்கூடிய செயல்களிலிருந்து முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டும். அதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.